குற்றாலத்துக்கு எல்லா உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாச்சா? அந்த ரெசார்ட் ஒன்று விலைக்கு வந்தாங்க. அங்க நம்ம போன வந்தா தங்கணும்ல ரெசார்ட், எம்எல்ஏ அங்க ஒரு ரெசார்ட், எம்பி அங்க ஒரு ரெசார்ட், அமைச்சர் அங்க ஒரு ரெசார்ட். பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பணி செய்யறாருன்னு பாத்துருக்கீங்களா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. இந்த சொன்னாங்கல்ல, 2 விளக்கு போடுறது, சாலை அமைத்தல், கழிவறை கட்டுவது, நம்ம பேருந்து நிறுத்தம் கட்டுவது, விளக்கு அமைக்கிறது, சிண்டெக்ஸ் அமைக்கிறது, இவ்வளவுதான் பாராளுமன்ற உறுப்பினரோட வேலையா? அதுதான் பணியா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு மேன்மை தாங்க பணி தெரியுமா? சட்டத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. மக்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற நீதி அநீதியாகிற சட்டம் இருக்கு பாருங்க, அதை மாற்றி புது சட்டம் இயற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த விவாதத்துல பங்கெடுத்து வாக்கு செலுத்துறான். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! நம்மால எவனா பண்ணிருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். 60 ஆண்டு காலமா இருக்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பகுதியில் புதிய தொழிற்சாலையை மேம்படுத்துவதற்கு, விளைச்சல் நிலங்களை வேளாண்மை பெரிதாக கொண்டு வருவதற்கு, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தொழிற்சாலை? நம்ம தொகுதியில என்ன தொழிற்சாலை வந்துச்சு? இந்த இந்திரா நகர் நினைக்கிறேன், சிலுத்தூர்ல கூட்டுறவு நூற்பாலை கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா மூடி கிடக்கு? எத்தனை வருஷம்? 15 வருஷத்துக்கு மேல மூடி கிடக்குது. யோசித்து பாருங்க. அந்த நூற்பாலை எப்படி வந்தது? எங்க வீட்டு வயசுக்காரங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா நமக்கு விஜய் எப்படி வந்தாலும் தெரியும், அஜித் எப்படி வந்தாலும் தெரியும், நயன்தாரா எப்படி வந்து, கீர்த்தி செட்டி எப்படி வந்தது வரைக்கும் தெரியும். ஆனா கூட்டுறவு நூற்பாலை எப்படி வந்து எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா சொல்லி கொடுக்கல. அந்த கூட்டுறவு நூற்பாலை காமராஜர் முதலமைச்சர், என்ன எதுக்கு எடுத்தாலும் காமராஜரே சொல்ல வேண்டியது, அவர் ஒருத்தர் தான் செஞ்சிருக்காரு. வந்து இல்ல நினைச்சுக்கிறாங்க இவங்க ஆகும்னா காமராஜர் இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் களவாணி பேரா வந்திருக்கான். காமராஜருக்கு அப்புறம் அத்தனை பேரும் களவாணி பேரா வந்திருக்கான். அதான் சிக்கலா இருக்குது. காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது பிரான்ஸ் நாடு, எங்க பிரான்ஸ் நாட்டுல தமிழ்நாட்டில் ஆலைகள் அமைப்பதற்கு 10 ஆலை அமைக்க உபகரணம் இயந்திரம் வாங்குறான், மெஷின் வாங்குறான், மிஷினரி வாங்குறான். அப்படி வாங்குற போது இங்க தொழில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளால பெயிண்ட் வாங்கணும் வச்சுங்க, பின்னாடி வந்து புரோக்கர் கமிஷன் வாங்கிக்கலாம், அங்க கம்பி எடுத்து கமிஷன் வாங்கிக்கலாம். இது தொழில இயல்பு. இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் நம்ப மாட்டேன். அது மாதிரி தொழில்காரர் ஒத்துக்கிட்டாரு. அது மாதிரி அந்த நிறுவனம் அரசாங்கத்துல சொல்லிருக்க, மந்திரி பிஏட்ட சொல்லிருக்கு, 10 மிஷின் வாங்கிருக்கீங்க, 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு புரோக்கர் கமிஷனுக்கு அதை கொடுத்துறான்னு கேட்டிருக்காங்க. அவன் பாருங்க ரொம்ப யோக்கிய. காமராஜர் ஐயா நம்ம இப்படி 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, வாங்கிடவா அப்படின்னு. 2 லட்சமா? காமராஜர் பழகி தெரியாத மனுஷன். ஏன்னா நீங்க நல்லவனுக்கு பேர் இழிச்சவன் தானே, அப்படித்தானே சொல்லுவான் நம்ம. அவன் என்ன ஆளு, கவுன்சிலர் ஆகி 10 வருஷம் இருக்கா, முதல் நடந்தா போய்கிட்டு இருக்கான். அவங்க லூசு கேடப்ப எப்படி போய்கிட்டு இருக்கா. அவன் மாதிரி காண்டதாக்காரல கக்கா போய்கிட்டு இருக்கா, இவன் இன்னும் நடந்தே போய்கிட்டு இருக்கா. அப்படிமா நம்ம ஊர்ல அந்த மாதிரி பழகி தெரியாத மனுஷன் காமராஜர். அப்படியா? அவனை கூப்பிட்டு என்ன எவ்வளவு 2 லட்சம் இருக்குன்னு சொன்னியாப்பா? 2 லட்சம் வேண்டாம், இன்னொரு கம்பெனி வைக்கிறதுக்கு பொருள் கொடுத்துருவியா? எது 2 லட்சம் வேண்டாம், இன்னொரு தொழிற்சாலை அமைப்பதற்கு மிஷின் கொடுத்துறியா? 10,000 20,000 மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விடலாம்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் கேட்டு பெற்று இலவசமாக ஒரு நிறுவனத்திலிருந்து வாங்கி அமைச்சதா வரலாற்று சிறப்புமிக்க இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு நூற்பாலை. இன்னைக்கு எங்க இருக்கு? மூடி போய் 15 வருஷம் ஆகி போச்சு. மிஷின் எல்லாம் பால ஆகி போச்சு. தொட்டிங்கன்னா இப்படி செத்த போன மாதிரி உதிர்ந்துரும். கறி நின்ன போன உதிரும் பாருங்க, அது மாதிரி உதிரும். எவனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நூற்பாளைய திறந்துரும், நூற்பாளைய ராஜபாளையத்துல, சங்கரங்கோயில்ல, எல்லா இடத்துலயும் நெசவாளர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்கு தறி ஓடுச்சு, வீட்டுக்கு தறி ஓடுச்சு. இன்னைக்கு நிலம் என்ன? வீடுதான் ஓடுது, தறி எல்லாம் ஓடல. ஏன்? நூல் விலை ஏறி போச்சு. நூற்பாலை மூடிட்ட, நூலை வாங்க முடியல. இங்க இருக்கக்கூடிய திருநெல்வேலி இருக்கிற பேட்டை பகுதியில் இருந்த அரசு நூற்பாலை மூடிட்ட, இங்க இருந்த இங்க இருக்க இந்திரா நகர்ல இருந்த நூற்பாலை மூடிட்ட. 2 பக்கமும் நூற்பாலை இல்லாதனால, அரசு நூற்பாலை இல்லாதனால, நூல் விலை ஏற்றத்தினால அவனால தொழில் பண்ண முடிய சிறு குறு முதலாளியா 2 ஆளா இதை வச்சு நூத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு கம்பெனில போய் நிக்கான். எது? ராஜபாளையத்துல நூற்பாலை வச்சு ராஜூஸ் வச்சிருக்கான் பாருங்க. அவன் கம்பெனில கை கட்டி போர்மானா வேலை செய்யற, மிஷின் ஓட்டுற, நூலை தட்டுற, தறிய தட்டுற, குப்பையை கூட்டுற, அள்ளி கொட்டுற அப்படின்னு 1000 வேலை கூலி தொழிலாளியா பாத்துக்கிட்டு இருக்கான். யாராவது அந்த நூற்பாலையை மீட்டதுக்கு ஏதாவது பேசியிருப்பாங்களா? இல்ல இந்த வரலாற்றை பற்றி சொல்லியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க, அங்க தள்ளி போங்க. புளியங்குடியில இந்தியா ஆசியாவோட லெமன் சிட்டி புளியங்குடி. எது? ஆசியாவின் லெமன் சிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? பல 1000 ஏக்கர்ல எலுமிச்சை விளையுது. எலுமிச்சையில இருந்து என்னென்ன பொருட்களை தயாரிக்கலாம் என்று ஒரு ஆய்வு நடத்தலாம். அப்படியா தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை நடத்தி, எலுமிச்சையை பதிலிடக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தி, படித்தவர்கள் படிக்காதுன்னு சொல்லி 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். 30 வருஷ கோரிக்கை இன்னை வரைக்கும் எவனுமே செய்யல. எங்க தற்சார்பு பொருளாதாரங்க. இந்த ஊர்ல இருந்து நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஏரியால இருந்து எல்லாரும் எங்க போறான்? கேரளாவுக்கு வேலைக்கு போறான், ஈரோடுக்கு வேலைக்கு போறான், கரூருக்கு வேலைக்கு போறான், சேலத்துக்கு வேலைக்கு போறான், ஓசூருக்கு வேலைக்கு போறான், கிருஷ்ணகிரிக்கு வேலைக்கு போறான், சென்னைக்கு வேலைக்கு போறான், கோயம்புத்தூர் வேலைக்கு போறான், திருப்பூருக்கு வேலைக்கு போறான். ஏன்? இங்க வேலை வாய்ப்பு இல்ல. அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இயற்கை நமக்கு இருக்குது, ஆனா செய்யறது இல்லையே.
நெல்லு இயற்கை வேளாண்மை நடந்துகிட்டே இருக்கு. நெல்லை காக்குறது குடோன் அமைச்சு கொடுனா குப்பரை விட்டுறாங்க. சாராய கடையில பிரச்சனை வந்தா மண்டபத்துல வச்சு போலீஸ காவலுக்கு போடுறாங்க. அரிசி மூட்டை நெல்லு மலையில நனைஞ்சு கிடக்கு, அதை கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஆனா 15,000 இல்ல, இந்த கடையை கொடுத்த 20,000 ரூபாய் தர டாஸ்மார்க் வைக்க தரீங்களா அப்படின்னு அரசு அதிகாரி பாருங்க காலையில எந்திரிச்சு 35,000 50,000 சம்பளம் வாங்குற வண்டி வச்சுக்கிட்டு இப்படி வண்டி வேற கவர்மெண்ட் சம்பளத்துல வண்டி நேர வண்டி வந்து இப்படியே பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நல்ல அந்த கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் நிறைய ஆள் ஏறுறாங்களே, அந்த செருப்பு கடை காட்டுக்காளுங்க அந்த இடத்துல நம்ம கொடுப்பாருன்னு ஒரு முன்பகுதி மட்டும் கொடுத்தாரு. நம்ம ஒரு 15,000 கொடுத்துறோம். எதுக்கு? டாஸ்மார்க் வைக்கிறது. இந்த பொழப்புக்கு நாண்டுக்கு சாவலாமே, இது எதுக்கு அரசு வேலை, அதுக்கு எதுக்கு 50,000 சம்பளம்? இப்ப எல்லா இடத்துல என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? அங்கங்க இருக்க நாம் தமிழர் கட்சிக்காரனை முதல்ல கவனிச்சிருங்க, கரெக்ட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? அவன் வந்து உள்ள விழுந்துருக்கான், திறக்க முடிய மாட்டேங்குது. நீங்க முதைய கரெக்ட் பண்ணிட்டு இவன் கரெக்ட் பண்ண முடியல, எல்லாம் ஆம்பளை பேலா இருக்கான், கரெக்ட் பண்ணவே முடியல அவங்களால. ஏன்னா வர்றது ஆம்பளை பேர், இருக்கிற ஆம்பளை பேர் முடியல சார், முடியல சார். அப்புறம் என்ன பண்ற? அப்ப போங்க வீட்டுக்கு, வேற இடம் அங்கேயும் ஆம்பளை தான் இருக்கான், முடியல. அங்கேயும் நாம் தமிழர். இது தெக்கெல்லாம் வந்து பாருங்க, நாம் தமிழர் கட்டுக்குங்க. ஒரு கடையை தான் மூடணும், உண்ணாவிரதம் இருந்து ஒரு கடையை தான் 13 கிலோமீட்டர் கடையை வர மாட்டேங்குது. அவன் சொல்லி அனுப்புறான், முதல் அங்க ராயரிக்கு போங்க. இல்ல அவன் கொடுப்பான், அவன் விட மாட்டான். அவன் நம்ம ஒரே வார்த்தை சொல்லுது, நான் வரமாட்டேன் ஆனா கூட்டா வந்துருவேன். அவங்களும் என்கிட்ட வராம பாத்துக்குங்க. எப்படி பாதிக்கப்படுகிற மக்கள் நாம் தமிழர் மக்கள் வந்து விட்டால் நாம் தமிழர் பாதிக்கப்படுகிற மக்கள் பக்கம் சென்று விடும். நீ தெரியாம கொண்டு வந்துடலாம், அப்படி கொண்டு வந்துடலாம், இப்படி வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து விட்டால் மக்கள் இதை பற்றி யோசிக்க போறது இல்லையா? வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தா அதை பற்றி சிந்தனை இல்லையா? நீ யோசிச்சு பாருங்க. குற்றாலம் மாதிரி ஒரு எவ்வளவு கொற்ற காசு கொட்டுற இடங்க இந்தியாவில். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டு எவ்வளவோ இடம் இருக்கு, குற்றாலம் மாதிரி குளிக்கிற இடம் பாத்தீங்களா? வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு அத்தனை மனிதர்களும் கொடைக்கானலுக்கு போக மாட்டான், ஊட்டிக்கு போக மாட்டான். ஆனா கட்டாயம் குற்றாலத்துக்கு ஒரு முறை கட்டாயம் வந்துருவான். அந்த குற்றாலம் நீங்க அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. குளிக்கிறதுக்கு அப்படியே வச்சிருக்கா? இல்ல குளிச்சு முடிச்சு ஓய்வு எடுக்க அந்த உடை மாத்திர இடம் இருக்கா? கழிவறை வசதி இருக்கா? நல்ல கடைகள் இருக்கா? இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்க போனா வாங்க முடியும். நான் குற்றாலத்துக்கு போன இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பொருள் வச்சிருக்கானா? ஒரு அரசு அங்காடி இருக்குதா? ஒரு ஒரு என்ன சொல்றது, குற்றாலத்தை அப்படியே நீங்க சுற்றுலா தலைநகரமா மாத்தி எவ்வளவு வனத்தை பெறலாம், அதுல இருந்து எவ்வளவு பொருளாதாரத்தை ஈட்டலாம், எவனுமே பண்றது இல்லையா? என்ன பண்றாங்க? குற்றாலத்துக்கு எல்லா உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாச்சா, அந்த ரெசார்ட் ஒன்று விலைக்கு வருதான்னு பாருங்க. அங்க நம்ம போன வந்தா தங்கணும்ல ரெசார்ட், எம்எல்ஏ அங்க ஒரு ரெசார்ட், எம்பி அங்க ஒரு ரெசார்ட், அமைச்சர் அங்க ஒரு ரெசார்ட். என் குற்றாலத்தை தூக்கிட்டு போங்க அந்த தலையை வச்சுக்கிட்டு. எதுக்கு தனித்தனியா ரெசார்ட் வாங்கி வீட்டுல வச்சு தினம் குளிங்க? அப்படியாவது குளிக்கலாம். தினம் குடிக்கிறாங்க தான், குடிக்க மாட்டேங்காங்க மானங்கட்டவை. இவங்கிட்ட போய் ஆட்சியை கொடுத்துட்டு இவங்களுக்கு போய் ஓட்ட போட்டு மலையை உடைக்கிறாங்க, கல்ல உடைக்கிறாங்க. இந்த மக்களை தான் சொல்லணும். இனிமே யாராவது நாம் தமிழர் கட்சி சார் இப்படி பண்றாங்க சார், நீங்க தான் சார் காரணம். ஓட்டு கட்டு வரும்போது நம்ம சொல்ல வேண்டியது, எல்லா பேரும் இப்படிதான் ஓட்டு கட்டு வரும், நல்ல வக்கனையா பேசுவீங்க, ஜெயிச்சுட்டு அப்படிதான் பண்ணிடுவீங்க நம்மகிட்ட. அப்ப ஜெயிச்சவெல்லாம் மண்ணு அவனை விட்டுட்டு ஓட்டு போடும். ஆனா காலம் மாறிட்டு வருது. ஏன் தெரியுமா? திமுக அவங்க அப்ப இருக்காரு, புள்ள நாம் தமிழர் இருக்கிறான். அதிமுக அவங்க அப்ப இருக்காரு, புள்ள நாம் தமிழர் இருக்கிறான். பிஜேபியில அவங்க அப்ப இருக்கான், புள்ள நாம் தமிழர் இருக்கான். காங்கிரஸ்ல அவன் அப்ப இருக்கான், புள்ள நாம் தமிழர் இருக்கான். இளைய தலைமுறை எல்லாம் நாம் தமிழரை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் சின்னத்தை கொடுக்க பயப்படுறான். ஜெயிச்சாலும் கொடுத்துடுறா பாத்துக்கிறோம், அவ பெரிய சின்னம் கொடுத்து பாப்போம்.